வணக்கம், பவானி கவுண்டோட சென்டர் தினேஷ் பேசுகிறேங்க. இப்போ டெங்கு மலேரியா அதிகம் பரவிட்டு இருக்குது. அதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா கொசுவோட ப்ரீடிங்னால தான் அதிகம் பரவிட்டு இருக்குது. இதெல்லாம் தடுக்க தான் நம்ம மினி ஃபாகிங் மிஷின் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து மேட் இன் கொரியா. ஸ்கூல், காலேஜ், ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது வந்து நாலேஜ் இல்லாதவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியான மெத்தடில் தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க, அதை டெமோ காட்ட தான் நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க பார்க்கலாம். இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், இதான் வந்து இக்னிஷனல். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அதிகமாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த இக்னிஷனில் ஒரு 2 டைம் அழுத்துங்க. அழுதுங்க. அவ்வளோதான். உங்களுக்கு அங்கே ஃபயர் ஆகிடுச்சுங்களா? ஃபயர் ஆகி அந்த கம்பி மட்டும் கொஞ்சம் லைட்டாக பழுக்கிற அளவுக்கு மட்டும் விட்ருங்க. அந்த உள்ள ரெட் கலரில் வருது பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் கலர் வந்துச்சுன்னா ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஒரு 2 நிமிஷம். அது மட்டும் கொஞ்சம் லைட்டாக சிவப்பு கலர் ஆகிடுச்சுன்னா ஓகே. ரெட் கலர் ஆகிடுச்சுங்களா? இந்த பக்கம் வந்து ஃபாக் இருக்கும். ஃபாக்கு மாற்றிடணும். நம்ம வாட்டரில் வச்சுருக்கோம், அந்த ஃபாகுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டிங்களா? அப்படியே இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வேலை முடியும். சரிங்க, ஓகேங்களா? இன்னொரு டைம் கூட செக் பண்ணாலும் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த அளவுக்கு அழுத்திட்டே இருக்கீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பக்கம் தள்ளிகிட்டே இருக்கும். இந்த டீஸை ஃபில் பண்ணுறது இது பண்ணிக்கலாம். கீழே ஃபில் பண்ணுறது அது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். இப்போ வந்து ஆஃப் பண்ணுறது எப்படி ஆஃப் பண்ணுவீங்க? ஆஃப் பண்ணுறது வந்துங்க, கேஸை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடணும். ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டீங்களா? அங்கே டப்புன்னு ஒரு சவுண்ட் கேட்க, அவ்வளோதான். ஆஃப் பண்ணோடனே அந்த ஃபாகில் இருக்கிறத கூலிங்க்கு மாற்றிடணும். வாட்டருக்கு மாற்றணும். ஆமாம், மாற்றிட்டு இதை ஒரு 4 டைம் ப்ரெஸ் பண்ணிடணும். அடுத்து இன்னொரு டைம் தண்ணியே வெளியில் வரணும். அவ்வளோதான். நீங்கள் ஃபிட் பண்ணுறப்ப மட்டும் லைட்டாக அழுத்தி திருப்புற மாதிரி வரும். ரொம்ப அதிகமாக திருப்ப வேண்டியது, லைட்டாக திருப்பினீங்கன்னா போதும். ஸ்டெப் இங்கே இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். கேஸ் லைட்டாக ஃபுல்லாக ஓப்பன் பண்ணக்கூடாது, லைட்டாக ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. இக்னிஷனில் 2 டைம் அழுத்துறீங்க. அழுத்தினோடனே இங்கே ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு அங்கே வாட்டர் இருக்கிறத ஃபாகுக்கு மாற்றிடணும். ஃபாகு மாற்றி நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தானே புகை வெளியில் தள்ளும். அடித்து முடிச்சுட்டு எடுத்து வைக்கிறப்பவும் அதே மாதிரி அங்கே ஃபாகில் இருக்கிறத கூலிங்க்கு மாற்றிடணும். கூலிங்க்கு மாற்றிட்டு ஒரு 2 டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் வெளியில் தள்ளும். வெளியில் தள்ள வச்சு தான் எடுத்து வைக்கணும். இதை அழுத்தி பிடிச்சி மேலே தூக்குனீங்க அப்படின்னா வந்துடும். அதே மாதிரி நேராக வச்சுக்கோங்க. இது விட்டுனீங்கன்னா லாக் ஆகிடும். இந்த இது வந்து எது எப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை, அது ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி தானேங்க? எதுங்கண்ணா? கூலிங்கில் வச்சுட்டா நீங்கள் கூலிங்கில் வச்சிங்கன்னா வெறும் தண்ணி மட்டும்தான் வெளியில் தள்ளும். நீங்கள் ஃபாகு மாற்றிடணும். லாஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வைக்கிறப்ப கூலிங்கில் வச்சுருங்க. கூலிங்கில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு திரும்ப யூஸ் பண்ணுறப்ப ஃபாகு மாற்றிக்கணும். இந்த மாதிரி மினி ஃபாகிங் மிஷின் எதுவாக இருந்தாலும் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸ்பேர்ஸ் அவைலபிள் இருக்குது. நன்றி.